வணக்கம், ஜெகன் ஃப்ரம் Capitalzone. பேக் டெஸ்டிங்னு நிறையா தடவை நாங்கள் பார்க்குறோம். உங்கள் யூடியூப் வீடியோவில், ட்விட்டரில், பல சோஷியல் மீடியாவில் நீங்கள் சொல்கிறீங்க. பேக் டெஸ்டிங்னா என்ன, அதுக்கு என்ன வேணும், கரெக்டான பேக் டெஸ்டிங்னா என்ன, எங்கே டேட்டா வாங்கணும், அதை எப்படி பண்ணணும், என் பேக் டெஸ்டிங் ரிப்போர்ட் கரெக்டாக இருக்கான்னு நம்ம எப்படி செக் பண்ணணும், என்னென்ன பேராமீட்டர்லாம் இருக்குது, இதெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. அதனால் இந்த வீடியோ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேக் டெஸ்டிங்கு முன்னால் ட்ரேடிங் சிஸ்டம்னு ஒன்று நீங்கள் டெவலப் பண்ணணும். ட்ரேடிங் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க. அதாவது இங்கே பை பண்ணலாம், இங்கே செல் பண்ணலாம், இங்கே வாங்கலாம், இங்கே விற்கலாம், இங்கே ஸ்டாப் லாஸ் போடலாம், இவ்வளோ பொசிஷன் சைஸ் எடுக்கலாம், இவ்வளோ கேபிட்டலுக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு எண்ண ஓட்டம் இருக்குது. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது, மானிட்டரில் பார்க்கும்போது இது எல்லாமே சரியாக நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்படி தான் ஒரு உணர்வு வரும். பாருங்கள், இந்த இடத்துல நான் வாங்கியிருந்தேன், இந்த இடத்துல விற்றுருந்தேன், எனக்கு ப்ராஃபிட் தான் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். டெய்லி இப்படி ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து பிரெயினில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. விஷுவல் திங்கிங்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதான் பிரெயின் வந்து நடக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டும். உங்கள் மூளை வந்து அப்படி ஒரு பிம்பத்தை காட்டும். அப்படி தான் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்கன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாருதி இங்கே வாங்கியிருக்கணும், ஈச்சர் மோட்டார் இங்கே வாங்கியிருக்கணும், ரிலையன்ஸ் இங்கே வாங்கியிருக்கணும், இங்கே விற்றுருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன தாட் ப்ராசஸ், என்ன ஓட்டத்தில் இருக்கீங்களோ, உங்கள் ஒரு மேத்தமெட்டிக்ஸல் கால்குலேஷன் இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு கணக்கீடு இருக்குல்ல, அந்த கணக்கீடை நீங்கள் நோட்டில் எழுதி கட்டுங்களா. அந்த கணக்கீடு உங்களுக்கு டேட்டா இருக்குது, 10 வருஷம் டேட்டா இருக்குது. இதே மாதிரி கணக்கீடு போட்டு இதுக்கு முன்னால் வேலை செஞ்சுருக்கா செய்யலையா அப்படின்னு செக் பண்ணுறதாங்க பேக் டெஸ்டிங். சும்மா பார்த்த உடனே வந்து இங்கே வாங்கிடலாம், இங்கே விற்றுடலாம், ப்ராஃபிட் வந்துடும், லாபம் வந்துடும், பெரிய ஆளாராக நினச்சிட்டு இருப்பாங்க. அது சரியாக தப்பான உண்மையாக கூட இருக்கலாம், நீங்கள் நினைக்கிறது கரெக்டான ஒன்றா கூட இருக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், சோதனை பண்ணி பார்க்கணும்ல. எதுவாக இருந்தாலும் சோதனை பண்ணணும்ல. சரியாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சோதனை பண்ணி பார்க்கணும்ல. அதை தான் இந்த பேக் டெஸ்டிங்கில் பண்ணுறோம். நீங்கள் ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் உங்கள் தாட் ப்ராசஸில் இருக்குது, உங்கள் எண்ண ஓட்டத்தில் இருக்குது, இது இப்படி செய்யலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு 20 EMI மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே போனால் வாங்கலாம், கீழே வந்தால் விற்கலாம் அப்படிங்கிற என்ன இருக்குன்னா, அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, நமக்கு டேட்டா இருக்குது, இது சரியாக இருந்திருக்காதா அப்படின்னு உங்களால் செக் பண்ணி பார்க்க முடியும். பார்த்தா தான் தெரியும் அது நல்ல சிஸ்டமாக இல்லையான்னு. பெரும்பாலான பேர் என்னட்டனா நல்ல சிஸ்டம் கிடையாது. ரைட். ரெண்டாவது, இந்த டேட்டா எங்கெங்கெல்லாம் கிடைக்கும். நிறைய டேட்டா வெண்டாஸ் இருக்கிறாங்க. நீங்கள் ஓப்பன் மார்க்கெட்டில் அங்கே போய் நீங்கள் டேட்டா வாங்கிக்கலாம். ஃபியூச்சராக இருந்தால் 10 வருஷத்துக்கு மேலே இருக்குது. ஆப்ஷனாக இருந்தால், வீக்லி ஆப்ஷனாக இருந்தால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5 வருஷத்துக்கு இருக்குது. பேங்க் நிஃப்டியாக இருந்தால் ஒரு 2-3 வருஷத்துக்கு இருக்குது. இதை எடுத்து நீங்கள் பார்த்து என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பேக் டெஸ்ட் பண்ணும்போது என்னென்ன பேராமீட்டர் இருக்குது, என்னென்ன விதிகள் இருக்குது, என்னென்ன இருந்தால் ஒரு நல்ல பேக் டெஸ்டிங் ரிப்போர்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இல்லையா. ஏன்னா ஏதோ இப்போ ரிட்டர்ன் வருது, ஏதோ ப்ராஃபிட் வருது, ஏதோ லாஸ் வருது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். நீங்கள் உங்கள் கேபிட்டலுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு நீங்கள் பார்க்கும்போது வந்து பேங்க்கில் எப்படி போட்டால், வங்கியில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போட்டால் எவ்வளோ வருமோ அதை விட 2 மடங்காவது நீங்கள் வந்து லாபம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு வங்கியிலே போட்டு போயிடலாம். ஏன்னா வங்கியில் நீங்கள் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போடும்போது அதுக்கு பெருசாக ரிஸ்க்கு கிடையாது. ஆனால் ட்ரேடிங்னு வரும்போது பெருசாக ரிஸ்க் இருக்குது. அதனால் மினிமம் குறைஞ்சபட்சம், நான் சொல்கிறது ரொம்ப குறைஞ்சபட்சம் 2% எஃப்டியில் என்ன 2 மடங்கு. எஃப்டியில் இப்போ வந்து 6% கிடைக்குன்னா நீங்கள் 12%ஆவது பண்ணணும். 12% ரொம்ப லோ வருஷத்துக்கு நான் சொல்கிறது. அதை விட அதிகமாக பண்ணணும். மினிமம் வந்து 24% பண்ணணும். அப்படின்னா தான் அது ஒரு நல்ல ஒரு சிஸ்டம். 24% கூட இல்லைன்னா எப்படி என்ன கேட்டிங்கன்னா 36-40% வருஷத்துக்கு இருந்தால் தான் நல்ல ஒரு ட்ரேடிங் சிஸ்டம்னு சொல்லுவேன். அது நம்பர் 1. ஆக ஒரு 40% வந்து ரிட்டர்ன் வருதுன்னு வச்சுப்போம், வருமானம் வருதுன்னு வச்சுப்போம். இந்த பேக் டெஸ்டிங் ரிப்போர்ட் பிரகாரம் என்னோடய ட்ராடவுன் 80% இருக்குன்னா என் கேபிட்டலில் வைப் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ட்ராடவுன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இருக்குதுலே பீக்கிலேருந்து லோக்கு வருது இல்லையா, அதுதான் ட்ராடவுன். எல்லாருக்கும் நல்ல காலம் இருக்குது, கெட்ட காலம் இருக்குது. கெட்ட காலத்தில் இந்த விதிகள், அதாவது நீங்கள் கணக்கீடு போட்டு வச்ச விதிகள் வந்து எவ்வளோ தூரம் வந்து லாஸ் பண்ணுது, நஷ்டம் பண்ணுது, தொடர்ந்து சில நாள் ப்ராஃபிட்டு, சில நாள் லாஸு. ஈக்விட்டி கர்வ்னு சொல்லுவாங்க. உங்கள் போர்ட்ஃபோலியோ மேலேருந்து கீழே எவ்வளோ தூரம் இறங்கியிருக்குன்னு பார்க்கணும். இந்த ஈக்விட்டி கர்வ் வந்து ரிஸ்க், அதாவது ட்ராடவுன் வந்து எவ்வளோ இருக்கோ அதை விட 2 மடங்கு நீங்கள் சம்பாதிக்கணும். இப்போது ஒரு உதாரணத்துக்கு 10% வந்து உங்களுக்கு ட்ராடவுன் இருக்குன்னு வச்சுப்போம். உங்களுடைய லாபம் எவ்வளோ வரணும், மினிமம் 20% வரணும். மினிமம்
3 மடங்கு 4 மடங்கு வந்தால் தான் நல்ல சிஸ்டம். மினிமம் ஒரு அமெச்சூர் ட்ரேடருக்கே வந்து 2 மடங்கு வேணும். 2 மடங்கு இருந்தால் தான் அது நல்ல சிஸ்டம். புரிஞ்சுங்களா? ஸோ இது பார்த்துக்குங்க, உங்கள் சிஸ்டம் எடுத்துக்கங்க, பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். டைரக்ஷனலாக இருந்தால், ஃபியூச்சராக இருந்தால் 10 இயர்ஸ் டேட்டா எடுத்துக்கங்க. ஆப்ஷனாக இருந்தால் 5 வருஷம் பேக் டெஸ்ட் எடுத்துக்கங்க. எடுத்து பார்த்து உங்கள் சிஸ்டம் நாளடைவில் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்குதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கங்க. என்ன கேட்டிங்கன்னா, என்னுடைய போர்ட்ஃபோலியோவுக்கு நான் ட்ரெண்ட் ஃபாலோயிங்க்கு 10 வருஷம் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆப்ஷன் டேட்டா எல்லாத்துக்கும், இன்ட்ராடே, பொசிஷனல், வீக்லி, எஸ்டிவிடி எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா 5 வருஷம் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த பேக் டெஸ்டிங் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆரக்கிள், அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பைத்தான், இதில் எல்லாம் பேக் டெஸ்ட், அமீப்ரகோரில் கூட பேக் டெஸ்ட் பண்ணிக்கிறேன் ஃபியூச்சருக்குலாம் வந்து. இதெல்லாம் நல்ல ரிசல்ட் கொடுக்குறது அப்படின்னா தான் நான் என்ன பண்ணுவேன்னா அடுத்தது போவேன். 2 மேத்தமெட்டிக்கல் ரூல் எப்படி இருக்கணும், அந்த ட்ரேடிங் சிஸ்டம் எப்படி இருக்கணும், அந்த ட்ரேடிங் சிஸ்டம் கர்வ் ஃபிட்டாக இல்லையா. அதாவது கர்வ் ஃபிட்னா பழசுக்கு வேலை செஞ்சுருக்கும், புதுசுக்கு வேலை செய்யாது. அதுதான் கர்வ் ஃபிட். பழைய சிஸ்டத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்க, சிஸ்டம் ரூல் எழுதி வைக்கிறது. அது ஏன் அப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்பரை வந்து எப்போவுமே ஹார்ட் கோட் பண்ணக்கூடாது. ஹார்ட் கோடிங்னா என்ன, 2018 இருந்தால் 30 ரூபா ஸ்டாப் லாஸ், 2020 இருந்தால் 100 ரூபா ஸ்டாப் லாஸ். இந்த மாதிரி நம்பரை வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா வந்து குறிப்பிட்டு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி அப்படின்னு நீங்கள் எழுதக்கூடாது. ரூல் வந்து ரொம்பவே பொதுவாக இருக்கணும். எப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது ஒரு ஏடிஆர், 2 ஏடிஆர், மேலேருந்து 2%, கீழேருந்து 3%, அந்த மாதிரி இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒரு நம்பரை குறிப்பிட்டு ஒவ்வொரு வருஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா 2018 இருந்தால் 25 ரூபா ஸ்டாப் லாஸு, 2020 இருந்தால் 100 ரூபா ஸ்டாப் லாஸு, அந்த மாதிரி இருக்கிறது தப்பு. இல்லைன்னா 2018 இருந்தால் 20 மூவிங் ஆவரேஜ், 2020 இருந்தால் 40 மூவிங் ஆவரேஜ், அந்த மாதிரி இருந்தால் அது வந்து ஒரு கர்வ் ஃபிட் சிஸ்டம். அது மாதிரி இருக்கக்கூடாது. முதல்லலாம் நான் தான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்டாப் லாஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 2018 ஒரு மாதிரி அப்படிலாம் ஆரம்பத்தில் அமெச்சூராக இருக்கும்போது இந்த மாதிரி சிஸ்டம்லாம் நான் வச்சுருந்தேன். நான் சொல்கிறது 2016. அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சு போச்சு கர்வ் ஃபிட்டுக்கும் ஒரு ஆக்சுவல் ட்ரேடிங் சிஸ்டமுக்கும் என்ன வித்தியாசம்னு. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய சிஸ்டம் எல்லாமே ரொம்ப ஜெனரிக்காக டெவலப் பண்ணுறது. இந்த பேக் டெஸ்டிங் ரிப்போர்ட், என்னுடைய ட்ரேடிங் சிஸ்டம், இது எல்லாமே ஒர்க் ஷாப்பில் நான் சொல்லித்தரேன். இது வேரியஸ் பிளேசஸில் நடக்குது, வேறு இடங்களில், சென்னை, பெங்களூர், டெல்லி, டெல்லி, ஹைதராபாத் அண்ட் மும்பை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த ஒர்க் ஷாப்பை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.